வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா, ஐசருக்கு உண்டான ரவுண்ட் 1க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ அத பத்தின வீடியோ தாங்க. ஸோ ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, நம்ம இந்தியால கிட்டத்தட்ட 7 ஐசர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்த ஐசர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பர்ட்டிகுலரா ஐசர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும். அதாவது ஐசர் ஆப்டிட்யூட் டெஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும். இதையும் தாண்டி நீங்க இந்த ஐசர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அதுக்குண்டான கிரைட்டீரியாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரவுண்ட் 1க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில எப்போ வந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நேத்து நைட்டு 8 மணிக்கு ஐசருக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இதுக்கு க்ளோசிங் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 24 ஈவினிங் 4 பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்ஸ்க்குள்ள நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதையும் தாண்டி நீங்க ஜெஇ மெயின் ஸ்கோர் கார்டு இருக்கு, எனக்கு சிசாப்ல சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. கண்டிப்பா நம்ம அதுக்குண்டான பாசிபிலிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப ஐசருக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்ததோ, அவங்க வந்து பர்ட்டிகுலரா ஃபீஸ பே பண்ணணும். ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்டா இருந்தா 35,000ம், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தா அவங்க வந்து 17,500 ரூபீஸும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வில்லிங்னஸ் ஆப்ஷன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட். ஓகே, எனக்கு இந்த சீட்டே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃப்ரீஸ் குடுத்துக்கலாம். இதையும் தாண்டி இல்ல எனக்கு வந்து 5த் ஆப்ஷன்ஸ் வந்து அலோகேஷன்ஸ் ஆயிருக்கு, எனக்கு வந்து மேல இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு அலோகேட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ பே பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் குடுக்கணும். இந்த ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் நீங்க குடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒன்ஸ் வந்து நீங்க ஃப்ரீஸ் ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சீட்டே போதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ பே பண்ணியிருப்பீங்க. நீங்க அந்த சீட்ஸ எடுத்துப்பீங்க. நீங்களும் நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்ப வந்து நீங்க 4த் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அலோகேஷன்ஸ் ஆயிருக்கு. அந்த 4த் ஆப்ஷன்ஸ் அலோகேஷன்ஸ் ஆயிருக்கு. நான் வந்து ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. சப்போஸ் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ்ல எனக்கு மேல இருக்கிற சீட்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் மேல இருக்கிற சீட்ஸ்ல வந்து வேக்கன்ட் சீட்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்காது. இப்ப என்ன சீட்ஸ் இருக்கோ அதே சீட்ஸே கேரண்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே நீங்க வந்து பர்ட்டிகுலரா ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் வந்து கம்பல்சரி குடுக்கணும். சப்போஸ் ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் நீங்க குடுக்கல அப்படின்னா, நீங்க வந்து கவுன்சிலிங் விட்டு வெளியேறிருவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் ரிசல்ட்ஸ் வந்த பிறகும் நீங்க கண்டிப்பா ஃப்ரீஸ் ஆப்ஷன்ஸ் குடுக்குறீங்களா, ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் குடுக்குறீங்களா அப்படிங்கிறத டெஃபினிட்டா நீங்க வந்து கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து டேட் வந்து உங்களுக்கு 18லேருந்து 25 வரைக்கும் உங்களுக்கு டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளார எனக்கு வந்து பர்ட்டிகுலரா இந்த ஐசர்ல படிக்க விரும்பல, நான் வேற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸும் குடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில அங்க வித்ட்ராக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் ஒண்ணு எனேபிள் ஆகும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கனாவே போதும். வேற எந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்க அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் குடுக்கறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ரவுண்ட் வைஸ் வித்ட்ராவல் டேட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 25க்குள்ளார நீங்க வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க வந்து ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்ஸா இருந்தா, அவங்களுக்கு 35,000 வந்து அப்படியே ரீஃபண்ட் ஆயிடும். இல்ல அப்படிங்கிற பட்சத்தில எஸ்சி, எஸ்சி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தா 17,500 கட்டியிருப்பீங்க. அது ரீஃபண்ட் ஆயிடும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஜூலை 25க்குள்ளார நீங்க வந்து வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் குடுத்தீங்கன்னா, வித்தவுட் பெனாலிட்டி, அதாவது உங்களுக்கு சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் எதையுமே எடுத்துக்காம உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து 30த் ஆகஸ்ட்டுக்குள்ள நீங்க வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் குடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து குடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்டா இருந்தா 25,000 பிளஸ் 10,000 வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ வந்து கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட் தான் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தா 5,000 கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட் குடுப்போம். எப்போ நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா, 30த் ஆகஸ்ட்டுக்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ வந்து கழிச்சிட்டு தான் குடுப்போம் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்காங்க.
ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கீழ இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு புரியும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப வந்து நேத்து நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அலோகேஷன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்க சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ பே பண்ணணும். அதுக்கடுத்து ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் குடுக்கணும். இன்னொரு தடவ சொல்றேன். ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்குமே குடுக்கணுங்க. சப்போஸ் நீங்க சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ பே பண்ணிட்டு, நீங்க ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் குடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க கவுன்சிலிங் விட்டு வெளியில போயிடுவீங்க. அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க வந்து வெளியில தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச பிறகும் நீங்க ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ் வந்து கம்பல்சரி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் த்ரூ அவுட் கவுன்சிலிங் ஃபுல்லா. ஸோ நம்மளோட சேனல்ல ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்மளோட சேனல்ல வீடியோவா வரும். ஸோ நம்மளோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில லைக் பண்ணுங்க. ஸோ நீங்க பண்ற லைக்ஸ்னால நெறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போய் சேரும் பொழுது, அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. அதையும் தாண்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் முடிஞ்ச வாட்டி அதுக்கு அடுத்து என்னன்னா, இப்ப கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்கும் பொழுது, இது பாருங்க உங்களுக்கு 2024க்கு உண்டான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். இது வந்து 2023க்கு உண்டான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 2024ல இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ரேங்கிங் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில 2023 கம்பேர் பண்ணும்போது ஜெனரல் கேட்டகரி ஆகட்டும் சரி, ஓபிசி, என்சிஎல் கேட்டகரி ஆகட்டும் சரி, எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட்ஸ், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ், ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருக்குமே ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இப்ப பாருங்க, பெரம்பூருக்கு வந்து 1405ல வந்து குளோசிங் ரேங்கா இருந்தது. ஆனா, இந்த வருஷம் 1990 வரைக்கும் வந்திருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரேங்கிங்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ, பெஸ்ட் காலேஜ்ல பெஸ்ட் கோர்சஸ் நீங்க படிக்க போறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதையும் தாண்டி இந்த மாதிரி ஐசருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் வருதோ, அதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஐசர் பத்தி நம்ம டீட்டெயில்டா போடலாம். இதுவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் பாக்ஸ்க்கோசரம் நம்ம இந்த வீடியோவ ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.